வணக்கம். விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம். மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் இந்திய இளம் பெண் மரணமடைந்தார் என அப்பெண்ணின் குடும்பத்தார் விண்வெளியிடம் தெரிவித்தனர். 21 வயது நிரம்பிய குமாரி கௌரி நாகரத்தினம் கடுமையான வயிற்று மற்றும் இடுப்பு வலி காரணமாக நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மார்ச் 21ஆம் நாளன்று இரவு 7:30 மணிக்கு நெகிரிசிமிலான் போடிக்சன் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்திருந்தார் என அவரின் குடும்பத்தினர் கூறினர். பல மணி நேரங்கள் காத்திருந்து மறுநாளான நேற்று விடியற்காலை 2 மணிக்குத்தான் கௌரியை மருத்துவர்கள் பரிசோதனை செய்தனர். அந்த வழி மட்டுமல்லாமல் அவர் மலம் கழிப்பதிலும் மிகவும் அவதிப்பட்டு வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர் தரப்பு, அவர் அதிக அளவில் தண்ணீர் குடிக்க வேண்டும், மருந்து தருகிறோம், உடன் அதனை சாப்பிட வேண்டும் என கூறி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அதன் பிறகு அங்கிருந்து புக்கிட் பிளாண்டோ கம்போங் இந்தியா கிராமத்தில் உள்ள எங்கள் வீட்டுக்கு திரும்பிவிட்டோம். அன்றைய தினம் திடீரென கௌரிக்கு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதை தொடர்ந்து அன்றிரவு 7:30 மணி அளவில் அவரை மீண்டும் போடிக்சன் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவசர பிரிவில் சேர்த்தோம் என அவர். அப்பெண்ணுக்கு நிகழ்ந்த மரணம் மருத்துவர்களின் அலட்சிய போக்கால் நிகழ்ந்தது என பகிரங்கமாக குற்றஞ்சாட்டிய பாலா, சிகிச்சைக்கு முதல் முறையாக வந்த பொழுது உடனடியாக சிகிச்சையை தீவிரப்படுத்தி இருந்தால் அப்பெண்ணின் மரணப்பிடியிலிருந்து காப்பாற்றிக்க முடியும் என தாம் நம்புவதாக விண்வெளியிடம் அவர் தெரிவித்தார். சுகாதார அமைச்சு மற்றும் போலீஸ் துறை இந்த விசாரணை முடக்கிடுமா? அப்பெண்ணின் இறப்பில் நியாயம் கிடை. வணக்கம், நான் சமூகவியலாளர் அன்பின் பாலா புக்கிட் பிளாண்டோவிலிருந்து பேசுகிறேன். ஓகே, நேற்றைய தினம் ஒரு பிள்ளை தவறிட்டாங்க. அவங்களுக்கு 21 வயசு ஆகுது. அவங்க பெற்றோர்கள் அவங்க நேற்று மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தப்போ சில மருத்துவர், அதாவது குறிப்பிட்ட மருத்துவர் அவங்கள முறையாக கவனிக்காதனால அவங்களோட ஒரு உயிரிழப்பு நடந்திருக்குது அந்த பிள்ளைக்கு. அப்போ நானும் அந்த விரைஞ்சி போனாங்க. அப்போ கேட்டதுக்கு சரியான முறையில் அவங்க பதில் சொல்ல கிடையாது மருத்துவர்கள். இப்போ இந்த மாதிரியான சம்பவம் ஏற்கனவே எத்தனையோ தடவை நடந்திருக்குங்க. சரியான முறையற்ற மருத்துவர்கள், அதாவது இறப்புக்கு கண்டிப்பாக போலீஸ், அதாவது காவல்துறையினர் கண்டிப்பாக தக்க நடவடிக்கை எடுக்கணும். அதாவது இந்த கவனக்குறைவற்ற மருத்துவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு நானும் வேண்டி கேட்டுக்கிறேன். கிருஷ்ணமூர்த்தி, என் மாவு பேர் கௌரி நாகரத்னம். அது என் மாவை தான், 21 வயசு. அவங்களுக்கு டாய்லெட் பிரச்சனை. அவங்களுக்கு ஒரு வாரமாக டாய்லெட் பிரச்சனை இருந்திருக்கு. அவங்க எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அப்போ வியாழக்கிழமை எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி இடுப்பு வலிக்குது, டாய்லெட்டு வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் நேராக பிடி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தோம். கொண்டு அவங்க எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு வயிற்றில் டாய்லெட்டு அடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மருந்து கொடுத்துட்டு நீங்கள் நல்லா தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நாங்கள் வியாழக்கிழமை ராத்திரி 9:30 மணிக்கு வந்தோம். வந்துட்டு எங்களை விடிய காலில் 2 மணி மேலே தான் அனுப்பிவிட்டாங்க. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி 7:30 மணிக்கு மூச்சு விட முடியலன்னு சொல்லி 7:30 மணிக்கு நான் திரும்பி அதே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்தேன். கொண்டு மூச்சு விட முடியல, மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போனாங்க. அவங்க உள்ளுக்கு அங்கே தண்ணி ஏற்றி இது பண்ணாங்க. அதுக்குள்ளே அவங்க சொன்னாங்க ஹார்ட் பீட் நின்றுச்சு. இப்போ நாங்கள் ஹார்ட் பீட் நாங்கள் அமுத்தி நல்லா அது ஓட வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு 11 மணிக்கு மேலே சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் மவ 11:10க்கு இறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க காரணம் கேட்டதுக்கு கிட்னி ஃபெயிலியரு, இதயத்தில் தண்ணி கோத்துக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த குடலில் ஓட்டை இருக்கிறதுனால அது வயிறுலாம் புண்ணாகி இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி எந்த மருத்துவமனை கொண்டு வந்தீங்க? போடிக்சன் மருத்துவமனைக்கு. நீங்கள் இருக்கிற இடம் புக்கிட் பிளாண்டோ கம்போங் இந்தியா. ஸோ இது வரைக்கும் அவங்களுக்கு இந்த மாதிரி வயிற்று வலி சம்மந்தப்பட்ட எதுவும் இல்லை, அந்த மாதிரி அவங்க வாட்டில் தங்குனதோ கிளினிக்கில் போய் பார்த்தது எதுவுமே கிடையாது.
இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் வரல அவங்களுக்கு? வரல, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இல்லை. ஸோ இதுதான் முறை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஆமாம், இதான் வாட்டி அவங்க வார்டில் இந்த மாதிரி எமர்ஜென்சியை செக் பண்ணது இதான் வாட்டி அவங்களுக்கு. இப்போ மாட்டி நீங்கள் செக் பண்ணவும் சொன்னீங்க வியாழக்கிழமை 9:30 மணி போல் கொண்டு வந்தீங்க, விடியக்காலைல 2:30 மணிக்கு தான் அனுப்புனாங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க செக் பண்ணி எதுவுமே சொல்லலையா? அவங்க செக் பண்ணி சொன்னாங்க அந்த வயிற்றில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த டாய்லெட் இது அடைச்சிருக்கு, நான் மருந்து தரோம், தண்ணி நல்லா குடிங்க, அது சாப்பிட்டா அவங்களுக்கு எல்லாம் நல்லா ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து மூத்திரம் எடுத்தாங்க, ரத்தமும் எடுத்தாங்க. இதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு அவங்க ரிப்போர்ட்டில் எழுதியிருக்காங்க. சரி, அப்புறம் இப்போ போயிட்டு வந்து அன்னைக்கே வந்துருச்சுங்களா அவங்களுக்கு வயிற்று? அன்னைக்கு வந்து நாங்கள் விடிகால 2:30 மணிக்கு தான் வீடு போய் 2:45 தான் வீடு போய் சேர்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பிறகு வலி குறைஞ்சிருச்சா, எப்படி இருந்துச்சு? வலி வந்து இடுப்பு வலி எல்லாம் குறைஞ்சிருச்சு. ஆனால் வந்து அவங்க மத்தியானம் 22ஆம் தேதி மத்தியானம் அன்னைக்கு மூச்சு விட முடியல, மூச்சு திணறுது, என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் அப்பயே வந்து அவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் காடியில் கொண்டு வந்து பிடி ப்ரொடக்ஷன் ஆஸ்பத்திரி உங்கள் சொந்த டிரான்ஸ்போர்ட்டில் தான் கொண்டு வந்தோம். சொந்த டிரான்ஸ்போர்ட்டில் கொண்டு வந்து நேராக பிடி ஆஸ்பத்திரியில் வந்து அவங்கள சேர்த்துட்டு அவங்க இந்த மாதிரி மூச்சு விட முடியல அப்படின்னா எமர்ஜென்சி வார்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கள் 2 பேர்த்தையும் யார் உள்ளுக்கு விடவே இல்லை. விடவே இல்லை. ஸோ அது அவங்க கொண்டு போய் எவ்வளோ நேரத்தில் அவங்க இறந்துட்டாங்க? அவங்க போய் ஒரு ராத்திரி 11 மணிக்கு மேலே தான் அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் ரத்தம் எடுத்திருக்கோம், மூத்திரம்லாம் எடுத்திருக்கோம், 2 மணி நேரம் சென்று தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்கிறப்ப மணி 11 கூட ஆச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க 11:10க்கெல்லாம் பிள்ளை இறந்துருச்சு.